சென்னை மவுலிவாக்கத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் 11 மாடி கட்டடம் இன்று இடிக்கப்படுகிறது. வெடிமருந்துகளை பயன்படுத்தி இடிக்கப்படுவதால் அதனை சுற்றி 100 மீட்டர் தொலைவில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 2014ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி சென்னையை அடுத்த மவுலிவாக்கத்தில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த 16 மாடி கட்டடங்களில் ஒன்று இடிந்து தரைமட்டமாகி 61 பேர் உயிரிழந்தனர். இதன் அருகில் இருந்த மற்றொரு 16 மாடி கட்டடமும் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பது தெரிய வந்ததால் அதனை இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி இந்த கட்டடம் பலத்த பாதுகாப்புடன் புதன்கிழமை பிற்பகலில் இடிக்கப்படுகிறது. கட்டடம் அதே இடத்தில் உள்நோக்கி விழும் வகையில் வெடிமருந்துகள் மூலம் நவீன தொழில்நுட்பத்துடன் இடிக்கப்பட உள்ளது. டெக்னாலஜிக்கு பேர் இம்ப்ளோஷன் டெக்னிக்னு பேர். இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பிளாஸ்டிங் மெத்தடில் பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணுறான். இடிக்கப்படவுள்ள கட்டடத்திற்கு அருகே இருக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த கட்டிடத்திலிருந்து 100 மீட்டர் ரேடியஸ் தொலைவில் உள்ள அனைத்து கட்டிடங்களும் உள்ள நபர்களை பாதுகாப்பாக அது தகர்க்கும் பொழுது வெளியேற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளும் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்து அவர்களுக்கு தக்க பாதுகாப்பும் அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கட்டடத்தின் அருகே இருக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மவுலிவாக்கம் பகுதி பள்ளிகளுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பள்ளியில் ஏறத்தாழ 700 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படியும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடைய ஆலோசனைப்படியும் இன்றும் நாளையும் மாணவர்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவருடைய ஆலோசனையின் பேரில் இன்றும் நாளையும் பள்ளி விடுமுறை விடப்படுகிறது. இடிக்கப்படும் கட்டடத்திற்கு அருகில் முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட உள்ளன. இதற்காக மவுலிவாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதன்கிழமை நண்பகல் 12 மணி முதல் கட்டடத்தை இடித்து முடிக்கும் வரை மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வாகனங்கள் குமணன் சாவடி, மாங்காடு வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளன. குன்றத்தூர் போரூர் செல்லும் வாகனங்கள் பாய்கடையிலிருந்து பட்கூட் ரோடு வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்ட பிறகே இந்த கட்டிடம் இடிக்கப்பட போவதாகவும் பொதுமக்கள் போதிய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகமும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமமும் கேட்டுக்கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் மணிகண்டன்.